ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய நியூஸ் பரவுகிற பார்த்தீங்கன்னா மைவி3யை பொறுத்த மட்டும் ஆனால் எம்டி சார் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. இன்னும் அவர் வீடியோ போடவும் இல்லை. ஆனால் பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபுல் அமௌண்ட் வருமா இல்லை அந்த மாதத்துக்குரிய அமௌண்ட் வருமானு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கரெக்டாக எல்லாருமே சொல்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்குரிய அமௌண்ட் மட்டும் போடுறாங்களான்னு பார்த்தோம்னா 3 மாதத்துக்குரிய அமௌண்ட்டு சேர்த்து போடுவாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு தான் போடுவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டால் அந்த 3 மாதத்துக்குரிய பிரச்சனையும் அந்த மாதத்துலேயே தீர்ந்து போயிடும் என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா நல்லது தான், எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் தான். இல்லை அந்த மாதத்துக்குரிய அமௌண்ட்னால் கொஞ்சம் பிரச்சனை தீரும். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க 3 மாதத்துக்குரிய அமௌண்ட்டே போட்டுருவாங்கன்னு. அப்படி போட்டால் சந்தோஷம். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதாவது எம்டி சார் எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லோரும் கேள்விப்பட்டதை சொன்னோம், கேட்டு சொன்னோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே எம்டி சார் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் உறுதியான ஒரு நம்பிக்கை மாதிரி வந்திருக்கு எல்லாருக்குமேவும். சரி அப்போ யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன சுச்சுவேஷன், 4ஆம் தேதிக்கு முன்னாடியே கூட நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்ன சுச்சுவேஷனில் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றத, ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஆனால் இந்த மெத்தடு ஓகே. அமௌண்ட்டு பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்த அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி. அந்த கேஒய்சி பற்றி அப்டேஷன் எதுவுமே வரல. ஸோ அது வெரிஃபைலே தான் நிற்கிது எல்லாத்துக்குமேவும். அதுக்கான சொல்யூஷனும் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி, இது திருப்பி ரீசேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு வழியாக அடுத்த அமௌண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாருமேவும் ஒரு ரொட்டீனான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேப்சா போடுறத போட்டுகிட்டே இருக்கோம். எல்லோரும் போட்டுகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் வாங்குறவங்களும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அமௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு சிலர் வாங்க முடியாமல் இருப்போம். அவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்தோடனே கண்டிப்பாக ப்ராடக்ட்டு வாங்கன்ற அவசியம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதில் ஒரு சில பிடிச்ச ப்ராடக்ட்லாம் இருக்கும், அதை வாங்கணும் ஆசை இருக்கும். அமௌண்ட் இல்லாதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நானுமே அப்படி தான். எனக்கு அதில் ஒரு சில ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும், அதை வாங்கணும். என் பொண்ணுமே அதில் ஒரு ப்ராடக்ட் கேட்டுட்ருக்கா, நானும் அதை வாங்கி தரணும். ஆனால் அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த்து அவங்க சொன்ன மாதிரி 40 எனக்கு 3 மாதத்துக்கு 40க்கு மேலே வருது. 50 கிட்ட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்கிடுவேன் நான். எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக வேலை மைவி3 ஷாப் போய் வாங்குறது தான். எல்லாருமே வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாங்குவேன், அதனால் சொல்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு அடுத்த மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆ 10ஆன்னு டவுட்டில் இருக்குது. ஆனால் 6ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. 10 வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுன்னு சொன்னாங்க. இப்போ 6ஆம் தேதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்கள கண்டிப்பாக ஒரு மூட் அவுட்டில் இருப்பாங்க. ஸ்கூல் ஓப்பன் சொன்னோடனே ஒரு சில குழந்தைங்க ஜாலியாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்மளுமே ஒரு சில காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஸோ குழந்தைங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஷேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்போயே ஆர்வத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு புது பேக் இல்லை ஒரு சில திங்ஸ்லாம் புதுசாக வாங்கணும் ஒரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க மைண்டை மாற்றணும். ஸோ அப்போ தான் குழந்தைங்க ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஸ்கூல் திறக்க போது நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. புதுசாக சேர்க்குற குழந்தைங்களும் ஒரு சில கவலையில் இருப்பாங்க, பயப்படுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் மாற்றணும், நம்ம தான் மாற்றணும். ஸோ மேற்கொண்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதை பற்றி. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.